ஏகாய்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் vs 1 தான் விளையாட போகிறோம். அதுவும் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த தம்பி கூட. என்னை விட ஒன் டாப் பயங்கரமாக அடிப்பாங்க. இந்த வாட்டி பையனுக்கு கொஞ்சம் மண்டை ஷாட்டு கொடுத்துட்டு வீடியோவை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சு பார்த்தீங்கன்னா யார் வின் ஆவான்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் வின் ஆவான். ஏன்னா பையன் ஒன் டாப் பயங்கரமாக அடிப்பான். நம்ம எங்கே வந்திருந்தாலும் உள்ளே வந்து பூண்டு அடிப்பான். ஸோ அவர் இப்போ என் பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறாரு. வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுட ஆரம்பிச்சிட்டான். அவரை பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட தான் வந்து நிற்கிறாரு. தலைவர் இப்போ மேலே இருக்கிறாரு, நம்ம கீழே இருக்கோம். ஜோன் வருது தலைவனுக்கு. வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் அவனை காணும். அவன் எங்கே போயிருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. எங்கேருந்து வந்து அடிப்பானோ நம்மளுக்கு தெரியாது. சுட ஆரம்பிச்சா பின்னாடி தான் இருக்கிறான். அவனை பார்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஜெயிச்சோம். ஐ வாண்ட் பிலீவ் இட். நம்ம தான் ஜெயிச்சோம். என் தம்பிக்கு இப்போ வெறி ஏறிச்சு. பார்த்தீங்கன்னா சிச்ச மூஞ்சோட உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடித்து சாவடிய போகிறான். இந்த மாதிரிலாம் வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து பைசன்களை வாங்கி அச்சிட வேண்டியதுதான். நம்மளுக்கு தெரிஞ்ச சீக்கிரட் என்னென்னா அவனை வந்து நம்ம ஏமாற்ற போகிறோம். என் தம்பிக்கு என்னால் ஆனந்த கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தலைவன் இப்போ ஏர் ட்ராப் கிட்ட தான் போயின்னுக்கிறான். என்ன அஷ்டம் நான் சொல்லலை. அடிக்காம விட மாட்டானே. கத்தி எடுத்துட்டான். செத்தான். இதெல்லாம் உன்னை கொண்டு விட மாட்டேன்ல. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா MP5 வாங்கி அவனை போட்டு தர வேண்டியதான். அவனுக்கு தெரியாது நம்ம அவனை ஏமாற்றிட்டு இருக்கணும். ஸோ நம்ம டக்குன்னு போயிட்டு எங்கேயாவது டக்குன்னு போயிட்டு எங்கேயாவது ஒழிஞ்சாதான் அவனுக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரில கைஸ். சத்தியமாக அவன் எங்கே இருக்கான்னு தெரில. அவன் வந்து எங்கேருந்து சுட போகிறான்னு எனக்கும் தெரியாது. தலைவர் எங்கே இருக்காரு? தலைவர் எங்கே இருக்கீங்க? ஜாலா குட்டி எங்கே இருக்கீங்க? எல்லாம் ஜம்ப் பண்ணல. அட போகல. என்னால் நீ ஒரு ஜம்ப்பு கூட பண்ணதில்ல. நம்ம வந்து இதே எடுத்துப்போம். அது ஓடுறான் பார்த்தீங்களா? க்ளோவர் போட்டான். பின்னாடி இருந்து குத்துவோம்ல. யாரில் நீ? டிஎஸ் ராபின்னா கெத்துல. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே நம்ம போயிட்டு ஒரு கிசு பண்ணிட்டு வருவோம். என் கிட்ட இருந்து ஏற்ற கத்தி அவன் கிங்ஃபிஷர் மாற்றிக்கிறேன். அவ்வளோ இந்த கிங்ஃபிஷர் தான் அவனை சாப்பிடுச்சு. ஸோ அதை தவிர நான் என்றைக்குமே விட மாட்டேன். தலைவன் இப்போ ஏர் ட்ராப்பர் தான் சுட்டும் கிடப்பான்னு நினைக்கிறேன்.
நீ வாழ நீ எங்கே இருந்தாலும் கெட்டு கைஸ். உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அந்த கேரக்டர் அதுமான சுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நம்புறீங்களோ நம்பாமல் போகிறீங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் தம்பி ஃபோனை சுத்தமாக கையில் வைக்கல. இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஃபோனை காட்டுறதுன்னு தெரில. என் தம்பி விளையாட இது பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா என்னால் நம்ப முடியல. அவன் ஃபோனை கையிலே வச்சில்ல, அப்புறம் எப்படி அவன் விளையாடுறான்னு. நீங்கள் என்னை பார்த்தா ஒரு பைத்தியம் மாதிரி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரியும். ஆனால் சத்தியமாக அவன் ஃபோனை கையிலே வச்சில்ல. வேணா நீங்களே பார்க்குறீங்களா? நீங்களே பார்க்குறீங்களா? மேட்சை முடிச்சு நான் காமிக்கிறேன். என் தம்பி இந்த மாதிரி சும்மாலாம் இருக்க வேணாம், அடிச்சு போயிட்டே ஐயோ பூயாவா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோனை காமிக்கிறேன். இப்போ நான் வெளியே வந்துட்டேனா கேமராவுக்கு போகிறேன்னா இப்போ கேமரா மூஞ்சி தத்தா எங்கள் அம்மா ஃபோனில் நாடகம் பார்த்துன்னுக்குறாங்க. என் தம்பி ஃப்ரீ ஃபயரை வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் என்னாச்சு, அவன் விளையாடவே இல்லை. அப்புறம் பார்த்தா ஹேக்கரு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக்கை போட்டு ஷேரை போட்டு அந்த ரெட் கலர் பட்டன் ஒன்று இருக்கும், அதை தட்டி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா?